ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை வகுத்தால போனா 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதசி என்ன சிங்க மாதிரி நடந்து போயல என்ன சுங்கி மாதிரி நடந்து போறியா? சொட்டப்பழ சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சிங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழ என்ன சொல்லுவிய? ஏன் கேக்குற? ஒரு எடுவட்டவன் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவிய கூட குறிவாத்து சுடலாம்னா. அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒரு படி ரத்தத்தை வாங்கி மடக்கு கண்ணை முடிக்கிட்டு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடிங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ கோளாறுல தாவி கீவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்காது. புரணிக்கு பிறந்த வயலை ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் முறை அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ உங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா என் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு? ஒருத்தன் மயக்க பிடிச்ச ஏதோ பேச்சுக்கிட்டு ஐயா வாங்க அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவா முடங்குவா தட்டுவா தாளம் போடுவா விக்குவா விசில் அடிப்பா வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கடை அல்வா மாதிரி லகலகலகலகலகலக நிப்பாட்ட. இந்த மருந்த சாப்பிடாமே லகலகலன்னு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் லேக இருந்தா குடுறா. ஏய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரிருப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடு. இருக்கு. எங்க? கங்காரு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சற்ற எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாது. தட்டோட என் கையில கொடுங்க. நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிரேன்டா. ஒன்னும் வர சொல்லுங்க. இது அக்கா, என்னமா இது? தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். பொண்ணு, உன் பேர் என்னம்மா? பிஷின். பிஷினா? கில்லி படத்துல த்ரீஷாவை பார்த்து 4 ஷான் வச்சுக்கிட்டேன். சந்திரமுகில 9 தாராவை பார்த்து 10 தாரான்னு வச்சுட்டேன். கடைசியில கஜினி படத்துல நடிச்ச அசின பார்த்து பிஷின்னு வச்சுக்கிட்டேன். பிசினுக்கு ஆட தெரியுமா? சுட்டும் விழி சுடரே சுட்டும் விழி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. ஓகே, இப்ப இன்டர்வல் விட்டாச்சு. எல்லாரும் முறுக்கு சிப்ஸ் சாப்பிடலாம். முரக் முரக் சிப்ஸ் சிப்ஸ் முரக் முரக் பர்பி 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 முரக் முரக் முரக். ஐ மாப்ஸ் எந்திரி மேல. கஜினி படத்துல நடிச்ச சூர்யாவோட பேர் என்ன? சூர்யாவோட பேரு மாட்டிக்கிட்டான். பாக்கிய ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. இது கூடவா தெரியல? சரி, அதை விடு. மஜாவோட எம்பளம் என்ன? எனக்கு என் சம்பளமே தெரியாது. இதுல எம்பளம் வேறையா? இதுவும் தெரியலையா? மஜாடா மஜா. ஆமாண்டா, சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியல. என் பையன் அடிச்சே கொண்டு போல் இருக்கு. உங்களுக்கு தெரியாது. ஐயோ, என்னக்கா எல்லா மாப்பிள்ளை மாதிரி இவங்களையும் விரட்டி அடிச்சீங்க. இவன் பானா என்ன? எவனாவது ஒருவன் இந்த பிசினுக்காக பிறந்திருப்பான் என்ற நம்பிக்கையில் இந்த பிசின் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். பாம் பாம் பாபாய். நம்ம 2 பேரும் ஏடிவில ஜாயின் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான். லவ் உங்கள் சாய்ஸ் ப்ரோகிராம் பண்ற சானியாவை நாம லவ் பண்ண வேண்டியதான். நாமன்னா புரியுது. நான் ஒண்ணு அந்த அளவுக்கு இங்கிருந்து தெரியாத ஆள் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு அழகான பொண்ணு, படிச்ச பொண்ணு, யூத்தான பொண்ணு. அதனால எல்லா வகையிலையும் அந்த பொண்ணுக்கு பொருத்தமானவன் நான் தான். ஐயோ பிரதர், எங்க போறீங்க? இப்படி கடல்ல இறங்கி கள்ளத்தோணி ஏறி வேற கண்ட்ரிலே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நெஞ்சு மேல முடிங்கிற பேர்ல முளைச்சிருக்கேன். முதுமலை ஃபாரஸ்ட். அது மேல கை வச்சு சொல்லுங்க, நீங்க யூத்தா நான் யூத்தானு சொல்ல முடியாதுமா. ஏன்னா யானைகள் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணா கவர்மெண்ட்ல கோச்சு. சரி நீ கோச்சுக்காரமா. 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான்மா. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். உனக்கு 20, எனக்கு 18. நல்ல வேளை சைடுல தூப்பேன்.
சரி எதுக்கு சண்டைங்க? அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரை பார்த்து கேட்டலாமா? சார் இங்க வாங்க சார். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சார், ஒரு சின்ன பிரச்சனை. எங்க 2 பேர்ல யாரு சார் யூத்? சார் எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? நீங்க தான் சார் யூத். தலையெல்லாம் ப்ளீச் பண்ணி ஹலோ ஹலோ, அது ப்ளீச் தான். ஆனா கருப்பு முடிக்கு ப்ளீச் பண்ண கிடையாது. பூரா வெள்ளையா வெண்பொங்கல் மாதிரி இருந்துச்சு. அது பிரவுன் தடவை வச்சிருக்காரு. சார் நம்மள மாதிரி யூத்த பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க சார். டாடா. கரெக்டா சொன்னீங்க சார். என்னம்மா கண்ணு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்ன உன் கேரக்டர்? இல்ல நானும் தெரியாம தான் கேக்குறேன். என்ன உன் கேரக்டர்? ஊர் உலகத்துல இல்லாத கேரக்டர். ஒரு 200-250 வருஷமா இதே டயலாக பேசி பேடிச்சிட்டு இருக்கியே. இந்த தகுடுங்கிறது அல்வாங்கிறது இதே வேலையா போச்சு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். அப்படி என்னடா உன் கேரக்டர்? சொல்லியா? சொல்லு. கம் ஆன் டெல் மீ. பையன் முடிச்சுக்கிட்டா இனிமே ரூட்டை மாத்திர வேண்டியது. கண்ணு பாத்தியா திரும்ப அதே ரூட்டுக்கு வர. சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இத பாரு காயின் காசு போட்டு பாப்போம். சரி தலை விழுந்ததுன்னா அந்த பொண்ணு எனக்கு, பூ விழுந்துன்னு வச்சுக்கிய எனக்கு. ஏய் உனக்கு நிமிஷம் முடிச்சாளா இருக்கா? ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ நான் அதை வேற முழுங்கணுமா சார்? வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பையன் கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னான். நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு 1/2 மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போக மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இந்த ஆளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ்? எப்ப பார்த்தாலும் காலை புலந்த மணிக்கே கிடக்குற. நர்ஸுங்க நடமாடுற இடம் மடக்கு. நானாவா புழக்கிறேன்? தானா புழக்குது டாக்டர். அம்மா சார் உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷ உட்காரு. ஏன்டா கேக்குற? மூதேவிக்கு பிறந்த மூதேவி. என்னது மூதேவியா? வயிற போனால வண்ணாந்தாளி மாதிரி. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அவவே குத்துறாங்களே, குத்தி விளையாடுறாங்களே. ஐயா இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பெஞ்சரமில்லாம இருக்கு. என்னடா புள்ளத்தாச்சு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிறான். என்ன சார் 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்து அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்களே தாரு, அத மூலிகை உருண்டைன்னு உன்கிட்ட கொடுத்துருக்கான். நீ ஆசைப்பட்டு 1க்கு 3 முழுங்கி இருக்கடா மூதேவி. ஐயோ அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போறேன். என்னது? தாரை உருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான். அடியில தீயா? ஐயோ வேணா சார். சார் இங்க விட்டுக்கிறேன். நீங்க அடுப்புல வைங்க, தார் உருகட்டும். ஏய் ஆச்சி மசாலா சானியா? மேடம் மேடம் நீங்க ஒரு பெட்டில சைவோன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன் நீங்க நான்வெஜ். ஏன்னா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது. குல்பிக்கு கோத பாரு. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். முக்கிர வேண்டி. யாரா நீ? தஞ்சை தாராளசாமி. உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சாலோ ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலோ 5 நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க. காடு மாதிரி வண்டி கிடக்குது, ஷேவ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான் சிம்பிளா அப்படி எழுதிட்டேன். ஆஹா, பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மளிகை கடை பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டுங்கண்ணா என்ன அடிச்சே கொண்டுறாதீங்க. இது மாதிரி நான் வேணா உங்களுக்கு காசு தரேன், என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களேன்.
காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா. 2006ல போய் அத பண்ண சொல்றியே. பாருங்கண்ணா, காலங்காத்தால பல் வளர்க்கறது கூட தான் பழைய சீனு. இருந்தாலும் நம்ம பல் வளர்க்கறது இல்லையா? குடுங்க. நான் அடிக்கவா? வேணாம், நாங்களே விழுந்துறோம். சானியா, உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம். ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான். நீ நடந்து வர பாதையில என்னால ரோஜாக்களை தூவி இருக்க முடியும். ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் கார்ல குத்திருச்சுனா? ஷட் அப் சானியா, அவரை திட்டாத. நீ சும்மா இருக்கா? உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது? இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க, நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பூ கொடுப்பீங்க. நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? யூ ஃபூல். வாங்க போலாம். சஞ்சய் ராமசாமி, தஞ்சை தாராளசாமி, அசின் பிசின், நாம எப்ப ஒட்ட போறோம்? எனக்கு ஜாதகம் பார்த்த என் ஜோசியரு உனக்கு மாப்பிள்ளைய வரப்போறவரு கொங்கு நாட்டு சிங்கம், நெஞ்சு பூரா முடி இருக்குன்னு சொன்னாரு. அதையும் நான் பார்த்துட்டேன். டேய் கஜினி, எப்படா வந்து என்ன பாட்டுக்கிட்டுக்கு போற? ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவர் நானே. ஜோ அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. டேய், அண்ணன் போட்டிருக்க சட்ட கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். ஐயோ, யார பாத்திரா வந்து பண்றீங்க? டேய், நான் நிற விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க. எது? பலாத்காரம் பண்ணுங்கண்ணே. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு குடுத்துவான்டா. எங்க அவளும் நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் ஜச்சி பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே, கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷனே. டேய், ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிறாங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிறாங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க. காதை கொண்டா. எதுக்கு? கொண்டாயா. உண்மையாவா? ஏய், நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றா. சொல்றா. ஐயோ ஐயோ, கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்பன் காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்குறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி என்னவ? ஐயோ, நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ. இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா, கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி, நமக்கு தூக்கம் வருதுப்பா. அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயற அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. ராத்திரி பூரா தூங்கியே சாவு. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது? ஏய் சானியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னக்கா, இன்னைக்கு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கேன். யா, மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா மலைய கூட மடுவாக்கிடலாம், வானத்தை கூட வில்லாக்கிடலாம், இமயமலைய கூட இஞ்சி மரப்பா ஆக்கிடலாம். ஓ, சரி சரி, நீ விளையாடலையா? இல்லக்கா, நான் டிவி பார்க்க போறேன். இந்த மன்மதன் சாங்ல சிம்பு சூப்பரா ஒரு மூவ்மெண்ட் பண்ணிருக்காரு பாரு. இந்த மூவ்மெண்ட் ஐயோ ஐயோ, பிக்சர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குக்கா, பார்க்க முடியல. எங்க? வேர்?
தேவையாது. மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. நீங்க சூர்யா மாதிரி பண்ணுங்க, சிம்பு மாதிரி பண்ணுங்க. ஆனா உங்க வயசை மனசுல நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க உண்மையிலே யூத் கிடையாதுமா. யூத் மாதிரி மாதிரி அக்கா நர்சக்கா ஆக்சுவலா சரி சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இனிமே எந்த கெட்டப்பும் போட மாட்டேன். சானியாவை நீயே செட்டப் பண்ணிக்கன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? தேங்க்யூ. டேய் நில்றா. நான் என்ன கீழே விழலாம். ஆனா இங்க ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கனே என் சானியா, அவ கீழே விழவே. என்னது இது? தலை. ரெண்டு பக்கம் தலையா இருக்கு. பிரம்மாக்கு 4 பக்கம் தலை இல்லையா? பிரம்மாவோட 4 தலையில இருக்கிற மூளை ஏன் ஒரே தலையில இருக்குது. 10 தலை இருக்க ராவணனுக்கே சீதை செட் ஆகல. ராமருக்கு தானே செட் ஆனாங்க. உங்களுக்கு சானியா கிடைக்க மாட்டா, அவங்க அக்கா சாணி தான் கிடைப்பா. நீங்க வேணா பாருங்க, இந்த கால் கட்டு சரியாகிறதுக்குள்ள சானியாவை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஓவரா பேசுறானே. சை, இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு சப்பு சப்புன்னு 4 வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா போச்சு. இனிமே அந்த யூத் பசங்களோட சுத்தக்கூடாது. நம்ம தனியா சுத்தணும்னா தான் நம்மள யூத் நினைச்சு ஏமாற